வணக்கம். எனது அனுபவம் இப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பூமிக்கு வந்து சில அனுபவங்களை பெற்று இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை முழுமையாக தெரிஞ்சிட்டு இந்த சமுத்திரமாக ஆகி இந்த சமுத்திரம் ஒரு அனுபவமாக நமக்கு கொடுத்த பரிசு தான் இந்த பூக்கள். இந்த பூக்களை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம இந்த கரைக்கு வரோம். இதுதான் அனுபவம். இதுதான் ஒருத்தருக்கு இந்த பூமியில் ஒரு ஒரு ஞானத்தின் வெகுமதியாக கிடைக்கிற எல்லாத்துக்கும் இதுதான் இயல்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் வேறொரு வகையில் நடந்திருக்கும். சில பேருக்கு எரிமலை வெடிப்பாக நடந்திருக்கும், சில பேருக்கு பூக்கள் பூக்கிற மாதிரி நடந்திருக்கும், சில பேருக்கு சமுத்திரம் மாதிரி நடந்திருக்கும், சில பேருக்கு மலைத்துளி மாதிரி நடந்திருக்கும். இந்த மாதிரி ஞானங்கள் பல்வேறு விதத்தில் வெளிப்பட்டிருக்கலாம். இதைத்தான் ஒரு ஞான நிலையின் முதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். சில பேர் நம்ம மலைத்துளியை ஒரு நீரின் தன்மையை எடுத்தாலும், ஒரு அருவி கொட்டுற தண்ணியை ஒரு நீரின் எடுத்தாலும், ஒரு குளத்தின் தண்ணியை நீரின் எடுத்தாலும், ஒரு கிணற்று தண்ணியை நீரின் எடுத்தாலும், சமுத்திரத்தின் தண்ணியை நீரின் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் அளவும் அடர்த்தியும் ஆழமும் வித்தியாசம் இருக்குது. இதே நிலை நம்ம ஞான நிலைக்கும் சொல்லலாம். அப்போது இந்த பூமிக்கு எதன் பொருட்டு நம்ம வந்தோமோ, இங்கே இந்த பூக்கள் நம்ம கொண்டுட்டு திரும்ப இந்த கரைக்கு வரணுன்னா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு தான் என் பார்வையில் என்னோடய அனுபவத்தில் நான் உணர்ந்தது. இங்கே என்னோட விருப்பப்படி இந்த செயல் நடக்கலை. என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு பயிற்சி கொடுத்து எனக்கு சில அனுபவங்களை கொடுத்து சில வழிகாட்டிகளையும் கொடுத்து சில வழிகளையும் கொடுத்து சில பல அறிவுரைகளையும் கொடுத்து தான் இங்கே கரைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கரைக்கு வந்தவுடனே நம்ம வேலை என்ன? நம்ம உணர்ந்ததை, நம்ம தெரிஞ்சதை, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இந்த பூமிக்கு சொல்ல முடியும். எனக்கு 1000 விஷயங்கள் தெரியும். இங்கே சொல்லப்படாத விஷயங்கள் ஒன்றுமே என் வாயிலேருந்து சொல்ல முடியாது. ஏன் இப்படி ஒரு அனுபவம் பெற்றவங்க சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் வாயிலேருந்து எதுவுமே வராது. அவங்க முயற்சி பண்ணினாலும் வராது. ஏன்னா செயல்படுத்துறது அவங்கள ஆட்கொள்கிறவங்கெல்லாம் வேறொரு அலைவரிசை, உயர்ந்தரமான அலைவரிசை அவங்கள வழிநடத்தும். அந்த ஃப்ரீக்குவன்சியில் நாம் ஒத்து போகிறதுனால, அந்த லயம் நம்மளோட மெர்ஜாகிறதுனால நம்ம குரல் வழியாக அவங்க புல்லாங்குழலை இசைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பேசுகிற கருத்துக்கள் எல்லாம் நம்ம கருத்துன்னு இங்கே நினைக்கவே முடியாது. எல்லாமே பிரபஞ்சம் நம்ம மூலமாக இந்த பூமியில் செயல்படுத்துது. இங்கே நான் அப்படிங்கிற தன்மையே முழுமையாக அழிஞ்சிருக்கும். இங்கே எல்லாம் உடல் பொருள் ஆவி அனைத்துமே பிரபஞ்சம் எடுத்துக்கொண்டு பிரபஞ்சத்தோட உடல் பொருள் ஆவியை நமக்கு ஒரு டிசைன் பண்ணி இங்கே அனுப்பினா மட்டும்தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் பேச முடியும். அப்போது போலி குருமார்கள் போலி விஷயங்கள் இவங்களாம் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்காமல் போனது நம்மளோட குற்றம். எது உண்மையானது எது போலியானதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாம் மாயையில் சிக்கியுள்ளது நம் குற்றம். இதை நாம் மற்றவர்களை குறை கூறக்கூடாது. நாம் ஒரு பேராசையின் காரணமாக அவர்கள் பின்னால் சென்று கொண்டு அவர்களை ஞானி அவர்களை போற்றிவிட்டு பின்பு உண்மையானவர்களை தூற்றுவது எந்த விதத்திலும் பயன் தர வாய்ப்பில்லை. ஒரு நாள் உண்மை வெளிப்படும். இயேசு சிலுவையில் இறந்த பிறகு வெளிப்பட்ட மாதிரி காலத்தின் கட்டாயம்
ஓசோ இங்கு இந்த பூமி விட்டு சென்ற பிறகுதான் இருக்கும்போது அவர் அருமை தெரியாது. இதுதான் இந்த மலர்கள் மனம் வீசுவது இங்குள்ள சூழ்நிலைக்கு தேவை என்பதால் அந்த மனிதர் அந்த குறிப்பிட்ட காலங்களில் இந்த பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கு அனுப்பப்படுகிறார். அந்த வகையில்தான் எனது அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எங்கு ஆரம்பிப்பது, எதில் தொடங்குவது? ஒரு ஒரு மரம் சிறு விதையாகி அது வளர்ந்து அது கிளைகள் விட்டு அது பூக்கள் பூத்து அது கனிகள் ஆகி கனிகள் மரங்கள் ஃபுல்லாக தொங்கும்போது அந்த மரத்திடம் வந்து உங்களை பற்றி கூறுங்கள் என்றால் இந்த மரம் பழங்களை கூறவா, இல்லை பூக்களை கூறவா, இல்லை நான் இலைகள் மலர்ந்த விதத்தை கூறவா, என் தண்டு எப்படி உறுதியானது கூறவா, என் வேர்கள் எப்படி பலம் உள்ளதை கூறவா என்று தானே யோசிக்கும். அந்த நிலைமைதான் இங்கு விவரிக்கும் போது ஏற்படுகிறது. பழங்கள் பயன்படுத்த தயாராக இருக்கின்றன. அப்போதுதான் தேவை உள்ளவர்களுக்கும் இந்த மரம் கண்ணில் காட்டப்படுகிறது. இது பிரபஞ்சத்தின் ஒரு விளையாட்டு. பழம் பழுக்க வைப்பதும் பிரபஞ்சம்தான். பழம் தேவைப்படுவோரை உருவாக்குவதும் இந்த பிரபஞ்சம்தான். சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை இணைப்பதும் இந்த பிரபஞ்சம்தான். அதேபோல் பிரிப்பதும் இந்த பிரபஞ்சம்தான். விந்தையிலும் விந்தையாக இதன் அதிசயங்கள் உள்ளது. இதன் கருணையை கடலை போல் ஒப்பிட்டு கூறினாலும் சில விஷயங்கள் நாம் தலைகள் நின்றாலும் மாறுவதில்லை. எனது அனுபவத்தை கூறுகிறேன் என்று கூறிவிட்டு நான் இவ்வாறு கூறுவதற்கு என்ன காரணம் என்றால், ஆசுவாசம். உங்களிடம் எப்படி இதை கடத்துவது, நான் உணர்ந்த விஷயங்களை எவ்வாறு உணர்த்துவது, அது எப்படி மாலையாக கோர்ப்பது, முதல் பூக்களை எவ்வாறு கட்டுவது, எந்த வடிவத்தில் கட்டுவது, எந்த எண்ணிக்கையில் கட்டுவது, யாருக்காண்டி இதை கட்டித் தருவது என்று ஒரு யோசனை. அந்த வகையில் எனக்கு ஒரு திரைப்படம் ஞாபகம் வருகிறது. அந்த படத்தில் அழகாக காமித்திருப்பார்கள். டோரா.